நேத்து வந்த நடிகர்கள் எல்லாருமே கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்டா பிறகு கொஞ்ச நாள்லயே காணாம போயிருவீங்க அப்படின்னு திருப்பூர் சுப்பிரமணியன் இப்போ புதுமுக நடிகர்களுக்கு மிகப்பெரிய எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அது யாருக்கெல்லாங்கிறத இப்ப பார்க்கலாம். ரஜினி, கமல், விஜய், அஜித் அவங்களுக்கு அப்புறமா இப்போ நிறைய புதுமுக நடிகர்கள் அவங்க இடத்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே வேகமா சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் நடிச்சு ஹிட்டான 2 3 படங்கள்லயே அவங்களோட மார்க்கெட்டும் அதிகமா போயிட்டு இருக்கு. குறிப்பா ஜெய்பீம் படத்து மூலமா கவனத்தை ஈர்த்த மணிகண்டன் அதுக்கப்புறம் அவர் நடிச்ச எல்லா படத்துலையும் அவருக்கான ஃபேன்ஸை தட்டி தூக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு படத்தோட ஈவெண்ட்ல ஒரு தயாரிப்பாளர் மணிகண்டனை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. அதாவது, நடிகர் மணிகண்டன்லாம் இப்போ கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்குறாரு, வந்த உடனே இப்படி கேட்டுட்டா அதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வரிசையில் இப்போ நடிகர் கவினையும் சேர்த்திருக்காங்க. கவின் டாடா படத்து மூலமா மக்களை ஈர்த்துட்டு வந்தது உண்மைதான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இப்போ வெளிவந்திருக்கிற படம் தான் ஸ்டார். இந்த படத்துக்கு அப்புறமா அவர் நிறைய படத்துல கமிட் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. அவரோட இந்த மார்க்கெட்டை யூஸ் பண்ணி அவரு நிறைய கோடிக்கணக்கில் சம்பளம் கேட்கிறதா திருப்பூர் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. புதுமுக நடிகர்கள் எல்லாருமே இந்த அளவுல சம்பளம் கேட்டா கொஞ்ச நாள்லயே கோடம்பாக்க நிரந்தரமா நடிகர்கள் எல்லாருமே நிலைச்சு இருக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி சம்பளம் கேட்டு தன்னோட இடத்த தக்க வச்சுக்கணும். தயாரிப்பாளர்களுக்கு இவங்க வாங்குற சம்பளத்தால கொஞ்சமாவது லாபம் இருக்கா இல்லையான்னு யோசிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சம்பளத்தை முடிவு பண்ணணும். எடுத்த உடனே இந்த மாதிரி சம்பளத்தை கூட்டி கேட்டா அது தயாரிப்பாளர்களுக்கும் யாருக்கும் கட்டுப்படி ஆகாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. திருப்பூர் சுப்பிரமணியனோட இந்த பேச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்றது உண்மையிலேயே சரிதானா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.